வணக்கம் தமிழ் ராசி பலன் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராசி மண்டலத்தோட சமநிலைக்கும் அன்புக்கும் அடையாளமான துலாம் ராசிக்கு இந்த 2026 பங்குனி மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு தான். துலாம் ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு தராசு தட்டு மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டு வந்திருக்கலாம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தா இன்னொரு பக்கம் மன அழுத்தம் உங்களை வாட்டி இருக்கும். ஆனா இந்த பங்குனி மாசம் உங்க தராசு தட்ட வெற்றி பக்கம் சாய்க்க போகுது. உங்க ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப பலமா இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட அந்த சொகுசு வாழ்க்கை, கார், வீடுன்னு எல்லாம் உங்க கைக்கு வரப்போகுது. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறா பார்க்க போறோம்னா, உங்க கெரியர்ல வரப்போற அந்த மாஸ் மாற்றம், குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களுக்கு கிடைக்க போற முற்றுப்புள்ளி, அப்புறம் திடீர் பணவரவு எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். 7000 வார்த்தைகள் கொண்ட இந்த விரிவான வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா இது உங்களுக்கான வெற்றி வழிகாட்டி. முதல்ல கிரக நிலைகளை பார்த்திடலாம். ராசிநாதன் சுக்கிரன். உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி ஸ்தானம். அங்க சுக்கிரன் உச்சம் பெறுறதுனால உங்களோட பழைய கடன்கள் எல்லாம் அடைய போகுது. எதிரிகள் தானாவே உங்ககிட்ட சரணடைவாங்க. 7இல் சூரியன் மற்றும் ராகு. உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துல சூரியனும் ராகுவும் இருக்காங்க. இது வாழ்க்கை துணை கிட்ட சின்ன உரசல்களை தந்தாலும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, ஜாக்பாட் கொண்டு வரும். 9இல் குரு பார்வை. பாக்கியஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால பெரியவங்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். இப்போ உங்களோட தொழில் வாழ்க்கை பத்தி பார்ப்போம். அரசு ஊழியர்கள். துலாம் ராசி அரசு ஊழியர்களுக்கு இந்த மாசம் பதவி உயர்வு, ப்ரமோஷன் தேடி வரும். நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் உங்க ஊருக்கே கிடைக்க வாய்ப்பிருக்கு. கலை மற்றும் மீடியா. நீங்க சினிமா, இசை அல்லது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா இந்த பங்குனி மாசம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்கும். உங்க திறமை உலகத்துக்கு தெரியும். வியாபாரம். ஜவுளி, ஆபரணம் மற்றும் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாசம் லாபம் பல மடங்கா பெருகும். புதுசா பிரான்ச் ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம். வேலை தேடுபவர்கள். ஐடி துறையில வேலை தேடுறவங்களுக்கு கை நிறைய சம்பளத்துல நல்ல வேலை கிடைக்கும். பணம். துலாம் ராசிக்கு இந்த மாசம் லக்ஷ்மி கடாட்சம் முழுசா இருக்கு. திடீர் தன லாபம். 7இல் ராகு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் அல்லது கமிஷன் பிசினஸ்ல ஒரு பெரிய தொகை கைக்கு வரும். பூர்வீக சொத்து. பல வருஷமா இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனை இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். ஆடம்பர செலவுகள். வர்ற பணத்தை நீங்க புது கார் வாங்கவோ அல்லது வீட்டை அழகுபடுத்தவோ செலவு பண்ணுவீங்க. இது ஒரு சுப செலவுதான். 7இல் சூரியன் மற்றும் ராகு இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன இக்கட்டான சூழல் வரலாம். கணவன் மனைவி. சின்ன விஷயத்தை கூட பெருசாக்காம ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போங்க. குறிப்பா 3வது மனுஷங்க பேச்சை கேட்டு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. திருமணம். துலாம் ராசி இளைஞர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி அழகான வாழ்க்கை துணை அமைய போகுது. பிள்ளைகள். உங்க பசங்க வெளிநாட்டுக்கு கல்விக்காக போகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான வீசா இந்த மாசம் கிடைச்சிடும். சுக்கிரன் 6இல் இருக்கிறதுனால சிறுநீரகம் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் வரலாம். நிறைய தண்ணி குடிங்க. சித்திரை 3-4ஆம் பாதம். உங்க தைரியம் கூடும், நினைச்சதை சாதிப்பீங்க. ஸ்வாதி ராகுவோட நட்சத்திரம். வெளிநாட்டு யோகம் தேடி வரும். விசாகம் 1-2-3ஆம் பாதம். குருவோட நட்சத்திரம். ஞானமும் செல்வமும் பெருகும். வெற்றியை உறுதிப்படுத்த வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. ஏழை பெண்களுக்கு வஸ்திரதானம், துணிதானம் செய்யறது உங்க ராசிநாதனை பலப்படுத்தும். துலாம் ராசி நேயர்களே, இந்த பங்குனி மாசம் உங்க வாழ்க்கைய அழகாக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமியை நமன்னு போடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.